சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் துணையின் இல்லத்தில் இந்த நேரத்தில் நடந்து கொண்டு இருப்பதை உன்னிடம் சொல்ல வந்தேன். இன்று உன் துணையின் இல்லத்தில் உன் துணையிடம் வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள, வேறு ஒரு புதிய உறவை சேர்த்து கொள்ள வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணத்தை பற்றி நீயும் அறிவாய், நானும் அறிவேன். உன் மீது இருக்கும் அவர்களுக்கு வெறுப்பை காட்ட இதுதான் சரியான வழி என்று உன் துணையின் புதியல் அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். உன் மீது இருக்கும் வெறுப்பு மாறாமல் இன்னும் அப்படியே தான் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் புதிய ஒரு உறவை தன் இல்லத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று உன் துணையிடம் போராடி வருகிறார்கள். இதற்கு உன் துணை சம்மதித்தாரா இல்லையா என்பதை பற்றி சொல்கிறேன் கேள். யார் எதை சொன்னாலும் அப்படியே உன்னிடம் நான் தெரிவித்து, அவர்களின் மனம் இப்படித்தான் என்று உன்னிடம் நான் இன்று வரை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த காரணத்தினால்தான் இப்பொழுது உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்கு எது நடந்தாலும் உன்னை பற்றிய செய்திகளை உன் செவிகளில் சேர்த்தே ஆக வேண்டும் என்று போராடி வருகிறேன். உன் துணையின் மனதில் உன்னை விட்டு பிரிந்து இத்தனை தூரம் தள்ளி இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில் அன்பும் பாசமும் வைத்து கொண்டு தான் இருக்கிறார். யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்காமல் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அதற்காக உன்னை வெறுத்துவிட்டு வேறு ஒரு உறவிடம் சேர்ந்து விடுவார் என்று நீ தவறான கணக்கை போட்டு விடாதே. உன் உயிரான உறவு தன் வாழ்க்கை என்று எனக்கு தெரியும். அதனால் அந்த உயிரான உறவு தான் உனக்கு வாழ்க்கை என்று எனக்கு தெரியும். அதனால் உன் உயிரான உறவு உன்னிடம் சேர்ப்பதை தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை. உன் வாழ்வில் குறைவேதும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை தந்துவிட்டு, நிம்மதியான வாழ்க்கையை தந்துவிட்டு, நிம்மதியான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய். உன் சாயப்பா நான் வேறு வேலையை பார்ப்பேன். கவலைப்படாமல் தைரியத்தோடு இரு. நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.